இந்த எபிசோட்ல ஆரம்பத்திலேயே அப்பா காணாமல் போன விஷயத்தால குடும்பமே ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. அப்பா ஒரு கேப்புல வந்துகிட்டு இருக்கும்போது டிரைவரோட மொபைலை வாங்கி அம்மாவுக்கு கால் பண்றாரு. அப்பாவோட குரலை கேட்டதும் அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தாலும், இவ்வளவு நேரம் இங்க இருந்தீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு ரொம்ப பதட்டமா கேட்கிறாங்க. ஆனா அப்பா, நான் வந்துகிட்டு இருக்கேன், அதைத்தான் சொல்ல கால் பண்ணேன் நூ மட்டும் சொல்லிட்டு போனை வச்சுடுறாரு. அதை கேட்ட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னும் சந்தேகம் வருது. ஏன்னா இரவு முழுக்க அப்பாவை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவர் சாதாரணமா வந்து பேசுறது எல்லாருக்குமே வித்தியாசமா தெரியுது. அந்த நேரத்துல ஜெயசுவும் பிரியனும் அங்கே வராங்க. என்ன விஷயம் என்று கேட்க, குடும்பத்துல நடந்ததை ஜெயசு சொல்லுறா. பிரியனும் அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்கலாம் நு சொல்லி நிலைமையை சமாளிக்கிறான். அதே நேரத்துல அப்பா கிரிஜாவுக்கு தகவல் சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனால் கிரிஜா போனை எடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்பா வீட்டுக்கு வர்றாரு. அவரை பார்த்ததும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே ன்னு கேட்கிறாங்க. அப்பா ஏன் கார்ல வரலன்னு கேட்டதும், எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல சாப்பிடலாம் ன்னு சொல்றாரு. அம்மாவும் அவரை உள்ளே கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் அப்பாவுக்கு உண்மையில என்ன நடந்துச்சுன்னு குடும்பத்துல இருக்கிறவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா சொல்லுற விஷயம் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குது. அவர் ஒரு நண்பரை பார்க்க போயிட்டு இருந்தாராம். வழியில பசிச்சதால வண்டியை நிறுத்தி ஜூஸ் குடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லையாம். கண்ணை திறந்து பார்த்தப்போ அவர் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள இருந்திருக்காரு. மேலும் அவருடைய கார் அங்கே ஸ்டார்ட் ஆகல. போன்ல இருந்த செம் ஐயும் யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க போல. அதனால் வேற வழியில்லாமல் நடந்து மெயின் ரோட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா அதைவிட பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அந்த நேரத்துல பிரபலமான ஆடிட்டர் ஆனந்த் அவருக்கு முன்னாடி வந்து நின்னாராம். இதனால் குடும்பத்துக்கு அடுத்த சந்தேகம் உடனே ஆடிட்டர் ஆனந்த் மேல போகுது. ஜெயசுவும் அந்த ஆடிட்டர் தான் என்று உறுதி செய்றா. அம்மாவும் ஆனந்துக்கு கால் பண்ணி என்ன நடந்தது என்று கேட்க முயற்சி பண்றாங்க. ஆனால் அவர், நான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன் ன்னு சொல்லிட்டு உடனே போனை கட் பண்றாரு. இதனால் குடும்பத்துக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. அப்பாவோட டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தமான விஷயங்களையும் வைத்து பார்க்கும்போது, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஆனந்த் இருக்கலாம் என்று குடும்பத்தினர் சந்தேகப்படுறாங்க. அதனால் அப்பா போலீஸை தொடர்பு கொண்டு அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுறாரு. அதோடு செங்கல்பட்டுல இருக்கிற அவருடைய காரையும் போலீஸ் எடுத்துட்டு வர சொல்லுறாரு. இதற்கிடையில் சித்தப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அவர் குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும், இனிமேல் அந்த பொண்ணு வேண்டுமா வேண்டாமா என்பதை யோசிச்சுக்கோன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஜக்கு புதுசா வாங்கிய ஒரு பொருளை அப்பாவிடம் கொடுக்கிறான். அப்பாவும் அதை வாங்கிட்டு வெளியே கிளம்புறாரு. அப்பா ரெஸ்ட் எடுக்கணும்னு மீரா சொல்லியும் அவர் வெளியே போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க மறுபக்கம் அப்பா கிரிஜாவுக்கு தொடர்ந்து கால் பண்றாரு. ஆனால் கிரிஜா போனை எடுக்கவே இல்லை. மதுவும் அப்பாவோட நம்பர்ல இருந்து தொடர்ந்து கால் வர்றதை பார்த்ததும் அவரை பிளாக் பண்ணிடுறா. அதே நேரத்துல கிரிஜாவுக்கு திடீர்னு மயக்கம் வருது. கீழே விழப்போற நேரத்துல சரியாக சித்து வந்து அவங்களை தாங்கி பிடிக்கிறான். சித்து கிரிஜாவை உள்ளே கூட்டிட்டு வந்து டேப்லெட் கொடுத்து ஓய்வு எடுக்க வைக்கிறான். அப்புறம் சித்து கிரிஜாவிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுறான். அவங்க உங்களிடம் நடந்துகிட்ட விதம் தப்பா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க எதிர்பார்த்தது நியாயம்தானே. முக்கியமானவர் என்று நினைச்சிருந்தா ஏன் வர முடியலன்னு ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்கணும்னு அவன் அறிவுரை சொல்றான். மேலும் நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு இனிமேல் பிரச்சனையை பெருசாக்காம இருக்கணும்னு சொல்லுறான். இதன் மூலம் கிரிஜாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல சித்து ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குற மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல மது அங்கே வர, சித்து கிரிஜாவை பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்புறான். இங்க மறுபக்கம் ஜக்கு மற்றும் ஜெயசு பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் அப்பாவோட காரை எடுத்துட்டு வராங்க. அப்போதுதான் இன்னொரு பெரிய அதிர்ச்சி. போலீஸ் கொடுத்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல அப்பாவோட உடம்புல ட்ரக்ஸ் கலந்திருக்கிறது என்று தெரிய வருது. இதை கேட்ட ஜெயசு அதிர்ச்சி அடைகிறா. ஜக்கும் உடனே இது கண்டிப்பா அந்த ஆடிட்டர் ஆனந்த் பண்ணிய வேலைதான் னு சந்தேகப்படுறான்.
அதோட இந்த விஷயத்தை ஜெயசுவோட அக்காவிடம் சொல்லி அவங்க மூலமா சரி பண்ணிக்கலாம் என்று சொல்றான். ஆனா ஜெயசு அதற்கு சம்மதிக்கலை. நாம் ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். சட்டப்படி என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் சொல்லுறா. ஆனா இந்த எபிசோடோட கடைசி பகுதியில தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. மீராவையும் ஜெயசுவையும் ஹரணியையும் யாரோ கடத்திட்டு போற மாதிரி ஒரு பயங்கரமான காட்சி வருது. குடும்பத்துல எல்லாருக்கும் என்ன நடக்குது என்று தெரியாமல் பதற்றம் ஏற்படுது. ஆனா கடைசியில் பார்த்தால் அது உண்மையில நடந்த சம்பவம் இல்ல. அப்பாவுக்கு நடந்த விஷயத்தை நினைச்சு குடும்பத்தினர் ரொம்ப பயந்து போயிருக்கிறதால பசங்களுக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு நினைச்சு பயங்கரமான கனவு காண்றாங்க. அதனால் குடும்பத்துல எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இனிமேல் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றாங்க. இப்படியாக அப்பாவுக்கு என்ன நடந்தது, அவருடைய உடம்புக்குள் ட்ரக்ஸ் எப்படி வந்தது, இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஆடிட்டர் ஆனந்த் இருக்காரா, கிரிஜாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில சித்து உருவாக்கும் இந்த பிரச்சனை இங்கே போய் முடியும் என்பதை கேள்வியாகவே வச்சுட்டு இந்த எபிசோட் முடிகிறது.